ஹேர் கட் பண்ணலாம் வாங்க நம்ம உட்காருங்க. நம்ம முடி விட்டுறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படின்னு வாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்க. என்ன கண்ணில் போட்டுக்க? இது வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி. இந்த மருந்து கண்ணில் குளிர்ச்சியா? வந்து பாருங்க என்ன வாட அடிக்குது. வெள்ளை ஒரு மாதிரியா இருக்கு. என்ன போட்டுங்க? பெனாயில் ப்ரோ. கண் தலையை பின்னாடி வைனே. ஒன்றும் தண்ணி தான் அவசரப்பட்டு சப்போஸ் யாரும் மண்டையில் சுளீர்னு அடிச்சா கூட கண்ணை திறந்தாங்க. ஏன்னா கண்ணு பயங்கரமாக எரியும். ஹேர் கட் பண்ணலாம் வாங்க நம்ம உட்காருங்க. சைடே போடவா? மூச்சு விட முடியுதா? லூஸ் விடுங்க ப்ரோ. என்ன பண்ணுறீங்க? லூஸ் விட்டா உள்ள முடி போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ரொம்ப இறுக்கிட்டு ரொம்ப இரிக்கட்டனா? சரி ரைட்டு. என்னண்ணே பண்ணுறேன்? மூஞ்சி ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குல்ல, உட்காருங்க. ஆமாம் எண்ணெயாக இருக்கு. முடியை வெட்டினோம்னா முடி அங்கே போய் ஒட்டும், மூஞ்சில் ஒட்டும். உட்காருங்க. எதுக்குது அது தோணுது வச்சிருக்கேன். ரைட். இந்த இடத்த லைட்டு இது அப்படியே இருக்கட்டுமா? அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் லைட்டாக ஹேர் கட் மட்டும் பண்ணியா போகிறேன்? இல்லை ஒன்றும் இல்லையா? ஏங்க ஏன்னு மசாஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த அப்படி இது பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி இப்போ கன்னத்தில் மசாஜ்லாம் நம்ம இங்கே கடையில் இங்கே முடிவிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து காம்ப்ளிமெண்ட் யூனோ. ஒன்றும் பயப்படாங்க. ப்ரோ என்ன ப்ரோ? இருங்க காதில் பட்டுருச்சா? காதில் அடிச்சு காதில் பட்டுருச்சான்னு வரைக்கும். சரி கோவிக்க வாங்க. மண்டையில் தானே அடிப்பாங்க. இல்லை ப்ரோ இப்படி கண்ணாடியை பார்த்துட்டே அடிச்சுனா அந்த இப்படி காதில் அடிச்சிட்டேன் காரணம். சரி கண்ணாடி இப்போ மண்டையை முடியை பார்த்து அடிக்கிறேன். இருங்க. கண்ணை மட்டும் தயவு செஞ்சு திறக்காதீங்க. ஒன்றும் இல்லை உட்காருங்க. உங்களை மூஞ்சி பெருசாக ஆள் நல்லா சல்மான் கான் மாதிரி ஆகணுமா வேணாமா? சொல்லுங்க. என்ன கண்ணில் போட்டுக்க? இது வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி. இந்த மருந்து கண்ணில் குளிர்ச்சியா? இது ஏன் தெரியுமா கண்ணில் இப்படி அப்புறேன் அப்பனா தான் நான் என்ன செஞ்சாலும் உடனே கண்ணை திறக்க மாட்டேன். என்னையா பண்ண போற? அப்படி கண்ணெல்லாம் எரிய போதியா? திறந்தாதான் எரியும். திறந்தா கம்பல்சரி கண்ணு எரியும்பா. 2 நிமிஷம் கண்ணை அப்படியே முடிக்கிங்க. என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது? ப்ரோ கண்ணு திறக்காயின்னு சொல்லியிருக்கேன். தலைக்கு என்ன ப்ரோ போடுறீங்க? தலைக்கு வந்து ஒரு ஆயில்மெண்ட் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தேய்ச்சி முடி வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முடி உங்களுக்கு 2 நாள் வளராது. அதாவது 2 நாள் வளர முடி 20 நாள் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா முடியோட வளர்ச்சி வந்து கம்மியாகும். இப்படியே 4 நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். முடி கொட்டி வச்சு அப்படின்னா மண்டையில் முடியே இருக்காது. நீங்கள் முடி வெட்ட தேவை இல்லை ப்ரோ. இருங்க நான் சொல்கிறேன் கேளுங்க. அவசரப்படாங்க. மண்டையில் வந்து பாருங்க என்ன வாட அடிக்குது. வெள்ளை ஒரு மாதிரியா இருக்கு. என்ன போட்டுங்க? பெனாயில் ப்ரோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்ராட்லேருந்து ஒரு ஆயில்மெண்ட் வந்து இறக்கியிருக்கோம். ஓகேவா? சரி இது மோந்து பாருங்களேன். நல்லா இருக்கா? ஆமாம். நல்லா இருக்கா? ஆமாம். என்னடா பண்ற? கண் தலையை பின்னாடி வைனே. ஒரு நிமிஷம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சில் ஒரு லைட்டாக ஒரு ப்ளீச்சிங் மட்டும் போட்டு விட்டோம்னா, ஏன்னா நம்ம முடி விட்டுறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? அதை பார்த்து நீங்கள் எதுவும் பயந்துட்டீங்கன்னா ஒரு சார் கண்ணை முடுங்க. ஒன்றும் தண்ணி தான் ப்ரோ. கண்ணை மட்டும் திறந்துனாங்க தயவு செஞ்சு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. புரியுதா? ப்ரோ வெட்டிட்டு கூட பண்ணுங்க. இருங்க ப்ரோ. பொறுமை. கண்ணை திறந்தாங்க. கண்ணில் பிடிச்சா எரியும். ஓகேவா? கண்ணை திறந்துறாங்க. கண்ணை அவசரப்பட்டு சப்போஸ் யாரும் மண்டையில் சுளீர்னு அடிச்சா கூட கண்ணை திறந்துறாங்க. ஏன்னா கண்ணு பயங்கரமாக எரியும். புரிஞ்சா? அப்படியே இருங்க. மூஞ்சிலாம் ஜில்லுன்னு இருக்கா? இல்லை ப்ரோ லைட்டாக ஜில்லுன்னு இருக்கா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஜில்லுன்னு ஆகும் பாருங்க. ப்ரோ ஒன்றும் இருங்க. இரு ப்ரோ. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் அடிச்சோம்னா அந்த பிம்பிள்ஸ்லாம் தூக்கி நிற்கிதா? இதெல்லாம் பட்டு. சரி ஒன்றும் இல்லை. முழுசாரிங்களா? அதனால தான் கண்ணு திறக்காங்கன்னு. ஒன்றும் இல்லை. நீ தூங்கினீங்களா செக் பண்ணேன். அப்படி இருங்க.
என்ன நாமம்லாம் இல்லை அந்த ஆயில்மெண்ட்டு காரணம் இல்லை. அப்படி இருங்க, கொஞ்சம் மூச்சு இழுத்து பிடிச்சிங்க. எதுக்குண்ணே மூச்சு? முடி வெட்டுறேன், மூக்குள்ளே போக முடி. எதுவும் தெரியுதா? மூஞ்சில விழுறவா இருக்கு. ஆளை பார்த்தா அரக்கிரிக்க மாதிரி இருக்கா, ஆனா அலாட்டா இருக்கானே. ஒன்றும் அந்த க்ரீம் தான் சொன்னேன்ல, காம்ப்ளிமெண்ட். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டே. அகைன் கண்ணு திறந்துறாங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. ப்ரோ பெனா ப்ரோ தைக்கிறீங்க? இப்போ தேய்ச்ச க்ரீம்லேயே கொஞ்சம் தண்ணி கலந்து தைக்கிறேன். தண்ணி கலந்தா ப்ரோ இங்கே அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ப்ரோ சார் கண்ணாடி பாருங்களா, ரேமே ஸ்டுடியோ மாதிரி இருப்பீங்க. அம்மாடி லைட்டா கொஞ்சம் இருக்குடா. கண்ணை திறக்க வேணான்றீங்க, அப்புறம் கண்ணாடியை பாருன்றீங்க. என்ன அர்த்தத்தில் வந்து சொல்றீங்க? முதல்ல ரிமூவ் பண்ணுங்க அதை. ப்ரோ ரிமூவ் பண்ணா இங்கே பாருங்க, ரிமூவ் பண்ணா அவ்வளோ பிம்பிள்ஸ் வரும், மூஞ்சி அலர்ஜி வரும், பரவாயில்லையா? ப்ரோ ஆல்ரெடி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கீங்க, இன்னும் பார்க்க முடியாத அளவுக்கு போயிருவீங்க. ப்ரோ கண்ணு திறக்காத ப்ரோ, போச்சு ப்ரோ. ஐயோ ரிமூவ் பண்ணியா? அதை கண்ணு எரியுதா? முதல்ல ரிமூவ் பண்ணியா? உண்மையாவா? ரிமூவ் பண்ணியா? சீக்கிரம் ரிமூவ் பண்ணி. உண்மையாவா கண்ணு எரியுது? ஹேர் கட் மட்டும் பண்ணியா? ஹேர் பண்ணாதயா? ஹேர் கட் பண்ணா போதுமா ப்ரோ? இதெல்லாம் நமக்கு ஃப்ரீ ப்ரோ. இங்கே பாருங்க, மண்டையில் என்ன தேய்க்கிறேன், அதெல்லாம் வேணாம் ப்ரோ. சாரி மண்டையில் பெனாயில் தேய்க்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவிங் க்ரீம்லாம் தேய்க்கிறேன்.